ஸோ நம்ம பார்க்க போகிறது எக்ஸல் விபிஏ. விபிஏ அப்படின்னா விபிஏ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் விஷுவல் பேசிக் ஃபார் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். விபிஏவுடைய ஃபுல் ஃபார்ம் வந்து இதுதான், விஷுவல் பேசிக் ஃபார் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆக்சுவலாக அந்த விபிஏ அப்படிங்கிறது வந்து மைக்ரோசாஃப்டுடைய ப்ராடக்ட். இது வந்து மைக்ரோசாஃப்டுடைய ப்ராடக்ட்டு. இது இப்போ எங்கே அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, விபிஏ அப்படிங்கிறது வந்து செப்பரேட் டூலாக இப்போ எதுவும் யூஸ் பண்ணலை. மைக்ரோசாஃப்ட் என்ன பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவனுடைய மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் அப்ளிகேஷன்ஸ் என்னெல்லாம் இருக்குதோ அந்த அப்ளிகேஷன்ஸில் ஃபுல்லாகவே இந்த ஃபீச்சர்ஸை இப்போ ப்ரொவைட் பண்ணுறாங்க. யார்? மைக்ரோசாஃப்ட். என்னென்ன அப்ளிகேஷன்ஸ்லாம் அந்த ஃபீச்சர் ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னா, மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய எக்ஸல், வேர்ட், பவர் பாயிண்ட், MS Access, Visio, இந்த மாதிரி மைக்ரோசாஃப்டோடைய ப்ராடக்டில் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய வேர்டு, எக்ஸல், பவர் பாயிண்ட்டு, MS Access, MS Visio, இதில் எல்லாத்துலேயுமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து இந்த விபிஏ அப்படிங்கிற ஒரு ஃபியூச்சரை இன்டகிரேட்டட் ஃபியூச்சராக என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க. ஆக்சுவலாக இந்த விபிஏ அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு விபி அப்படின்னு இருந்தது, விஷுவல் பேசிக் அப்படின்னு இருந்தது. இந்த விஷுவல் பேசிக் அப்படிங்கிறது என்னவா இருந்ததுன்னா, இது வந்து ஒரு டூலாக இருந்தது. இந்த டூல் யூஸ் பண்ணி என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து அப்ளிகேஷன் என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து டெவலப் பண்ணலாம். பட் இந்த அப்ளிகேஷன் டெவலப் பண்ணும்போது இந்த அப்ளிகேஷன் எந்த மாதிரியான அப்ளிகேஷன் மட்டும்தான் டெவலப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து டெஸ்க்டாப் அப்ளிகேஷனை டெவலப் பண்ணுறதுக்கு மட்டும்தான் என்ன செஞ்சு அப்படின்னா வந்து இந்த டூல் வந்து சப்போர்ட் பண்ணிச்சு. டெஸ்க்டாப் அப்ளிகேஷன்னா EXE பேஸ்ட் அப்ளிகேஷன்ஸ் வந்து எக்ஸிக்யூட்டிவ் ஃபைல்ஸ் வந்து டெவலப் பண்ணுறதுக்கு தான் என்ன செஞ்சாங்க அப்படின்னா வந்து இதை ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு பிறகு மைக்ரோசாஃப்ட் என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து .NET அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெக்னாலஜி என்ன செஞ்சாங்க அப்படின்னா வந்து லான்ச் பண்ணாங்க. இந்த .NETல என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் ப்ரொவைட் பண்ணாங்க அப்படின்னா, விபியில் நம்ம செஞ்ச டெஸ்க்டாப் அப்ளிகேஷன் ஃபீச்சர்ஸ் இதில் ப்ரொவைட் பண்ணாங்க. வெப் அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுற ஃபீச்சர் இதில் ப்ரொவைட் பண்ணாங்க. மொபைல் அப்ளிகேஷன் ப்ரொவைட் பண்ணுற ஃபீச்சர் இதில் ப்ரொவைட் பண்ணாங்க. இப்போல்லாம் MVC பேட்டர்ன்லாம் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. மாடல் வியூ கண்ட்ரோலர் சொல்லிட்டு ஒரு பேட்டர்ன் இப்போ டெவலப் பண்ணுறலாம். இந்த பேட்டர்ன் யூஸ் பண்ணி தான் நிறைய டெக்னாலஜிஸ் வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா வந்து டெவலப் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரியான ஃபீச்சர்ஸோட .NET அப்படின்னு ஒரு டூலை லான்ச் பண்ண பிறகு இந்த விபி அலோன், விஷுவல் பேசிக் அலோன் ஒரு டூல் இருந்துச்சு இல்லையா, இதை என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா வந்து மைக்ரோசாஃப்ட் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஏன்னா இந்த விபி டூல்ல என்ன பண்ண முடிஞ்சதோ அதை எதுல பண்ணிக்கலாம் அப்படின்னா .NETல பண்ணிக்கலாம். அதோட சேர்த்து இவ்வளவு ஃபீச்சர்ஸையும் பண்ண முடியும். விபி இந்த டூல்ல லாங்குவேஜ்ங்கிறதே விபி தான், விஷுவல் பேசிக் அப்படிங்கிறது ஒரு லாங்குவேஜ் தான் யூஸ் பண்ணாங்க. ஆனா இந்த டூல்ல என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து மல்டிபிள் லாங்குவேஜ் யூஸ் பண்ணக்கூடிய ஃபீச்சர் என்ன செஞ்சாங்க அப்படின்னா வந்து ப்ரொவைட் பண்ணாங்க. அதுக்கு பேர் வந்து VB.NETனு ஒரு லாங்குவேஜ் ப்ரொவைட் பண்ணாங்க. C#.NETனு ஒரு லாங்குவேஜ் ப்ரொவைட் பண்ணாங்க. இப்போ F#னு ஒரு லாங்குவேஜ் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. தேவைப்பட்டால் நீங்கள் பைத்தானில் ஒர்க் பண்ணலாம். ஜாவா அப்ளிகேஷனை கூட இதில் வந்து யூஸ் பண்ணலாம். ஒரு பிளாட்ஃபார்மாக என்ன செஞ்சிட்டாங்கன்னா வந்து இந்த .NET அப்படிங்கிறத நமக்கு என்ன செஞ்சிட்டாங்க அப்படிங்கிறதுனா வந்து ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. அதனால்
விபின்னு தனியாக இருந்த அந்த டெஸ்க்டாப் டெவலப் பண்ணுறக்கூடிய டூலை வித்ட்ரா பண்ணிட்டாங்க, ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஆனால் ஸ்டாப் பண்ணதோட என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இந்த ஃபியூச்சரை இந்த எம்எஸ் ஆஃபீஸ் அப்ளிகேஷன்ஸோட இன்டகிரேட் பண்ணி இந்த ஃபியூச்சர் வேணும் அப்படின்னா வித்தின் திஸ் அப்ளிகேஷன், எனி ஒன் ஆஃப் திஸ் அப்ளிகேஷன் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வந்து யூ கேன் யூஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆடட் ஃபீச்சர்ஸாக ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. ஸோ அதுதான் இப்போ நம்ம வந்து விபிஏ அப்படிங்கிற பேரில் என்ன செய்யணும் அப்படிங்கிறனா வந்து யூஸ் பண்ணுறோம். இன்னைக்கு விபிஏ வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறது வந்து எதில் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா வந்து எக்ஸலில் வந்து ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணாங்க. விபிஏ வந்து ஃபீச்சர்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணாங்க. ரெக்யர்மெண்ட் பேஸ் வேர்டு, பவர் பாயிண்ட் இதெல்லாம் எம்எஸ் எக்ஸஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. பட் மெயினாக யூஸ் பண்ணுறது எதில் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸல் அப்ளிகேஷனில் தான் யூஸ் பண்ணுறாங்க. இங்கே நாம பார்க்க போகிறது எதை வச்சு தான் நம்ம மெயினாக படிக்க போகிறோம் அப்படி சொல்லி பார்த்தீங்க அப்படிங்கிறீங்கன்னா வந்து எக்ஸல் விபிஏ மேக்ரோ அப்படிங்கிறத நம்ம வந்து என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறீங்கன்னா வந்து மெயினாக இங்கே நம்ம படிக்க போகிறோம். மற்ற அப்ளிகேஷன்ஸ்லாம் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம லாஸ்ட்டாக ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஹவு டு இன்ட்ராக்ட் வித் அவுட்லுக், இதில் அவுட்லுக் அப்படின்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்குது, மெயில் அனுப்புறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா, எம்எஸ் அவுட்லுக். how to interact with Outlook, how to interact with Access, PowerPoint, Word, Excel, இதெல்லாம் நம்ம மெயினாக நம்ம வந்து எக்ஸல் யூஸ் பண்ணி நம்ம விபிஏ படிப்போம். பட் இந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறது, இன்ட்ராக்ட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறது லாஸ்ட்டாக நம்ம ஒரு எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். ஸோ இந்த அப்போ எக்ஸல் விபிஏ அப்படிங்கிறது என்ன, அது அதோடைய யூசேஜ் என்ன, எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது. ஸோ இதோடைய ஹிஸ்ட்ரி இப்படி தான் ஸ்டார்ட் ஆச்சு. இப்போ இந்த விபிஏ படிக்கிறதுக்கு நமக்கு என்ன தேவை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படிங்கன்னா வந்து எக்ஸல் அப்படிங்கிற அப்ளிகேஷன் கண்டிப்பாக நமக்கு தேவை. எம்எஸ் ஆஃபீஸ் நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருந்தோம் அப்படின்னாலே இதை வந்து யூஸ் பண்ணுவோம். இதில் தான் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கன்னா வந்து விபிஏ பற்றி நம்ம படிக்க போகிறோம். பை டிஃபால்ட் எக்ஸலில் விபிஏ ஃபீச்சர் எனேபிள்டாக இருக்குன்னு சொல்ல முடியாது. பொதுவாக உங்கள் சிஸ்டத்தில் நீங்கள் வந்து எக்ஸல் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மேலே நிறைய டேப்ஸ் இருக்கும், மெனு டேபு. இந்த டேபில் டெவலப்பர் அப்படிங்கிற டேப் இருக்கணும். இருந்தால் தான் நமக்கு என்ன ஃபீச்சர் இப்போ எனேபிளாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து மேக்ரோ விபிஏ மேக்ரோ எழுதக்கூடிய ஃபீச்சர் இந்த எக்ஸலில் அவைலபிளாக இருக்குன்னு அர்த்தம். பட் பை டிஃபால்ட்டு நிறைய இதில் எப்படி தான் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸில் போயிட்டு இந்த கஸ்டமைஸ் ரிப்பனில் போயிட்டு நான் செக் பண்ணுறேன். இங்கே இது அன்செக்டாக இருக்க தான் வாய்ப்பு இருக்குது. இப்போ பாருங்க, இங்க டெவலப்பர் அப்படிங்கிற ஃபீச்சர் இங்க எங்கேயுமே இல்லை. முதல்ல நம்ம பண்ண வேண்டிய, நமக்கு தேவையானது என்னதுன்னா எக்ஸல் விபிஏ ஒர்க் பண்ணுறதுக்கு அந்த எக்ஸல்ல என்ன டேபை நம்ம எனேபிள் பண்ணியிருக்கணும்னா டெவலப்பர் அப்படிங்கிற டேபை நம்ம என்ன செஞ்சுருக்கணும் அப்படின்னா வந்து எனேபிள் பண்ணியிருக்கணும். ஸோ அதை எனேபிள் பண்ணுறது எப்படி? ஸோ ஃபைலில் போயிட்டு ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிறதுல போயிட்டு இங்கே நம்ம என்ன பண்ணுறோம்னா கஸ்டமைஸ் ரிப்பன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணோம்னா மெயின் டேப்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா டெவலப்பருங்கிறது அன்செக்டாக இருக்கும். இதை செக் பண்ணி ஓகே அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். இப்போ டெவலப்பர் அப்படிங்கிறது வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா வந்து எனக்கு எனேபிள் ஆயிடுச்சு. இந்த டெவலப்பரை நான் கிளிக் பண்ணுறேன். இதை கிளிக் பண்ணும்போது பாருங்கள், இந்த டெவலப்பருக்கான ரெஸ்பெக்டிவ் சப் கண்ட்ரோல்ஸ் எல்லாமே இங்கே இந்த ரிப்பனில் வந்து எனக்கு என்ன செய்யுது அப்படின்னா டிஸ்பிளே ஆயிருக்கு. இதில் பாருங்க, இந்த விசுவல் பேசிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐக்கான் இருக்கு இல்லையா, இந்த ஐக்கான் தான் எதை ஓப்பன் பண்ணுறதுக்குன்னா நம்மளுடைய எடிட்டர், விபி எடிட்டர், விபிஏக்கு அந்த விசுவல் பேசிக் கோட் எழுத போகிற எடிட்டர் விண்டோவுக்கான ஐக்கான். இதை கிளிக் பண்ணனா எனக்கு என்ன ஓப்பன் ஆகும் அப்படி சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா விசுவல் பேசிக் ஐக்கான் வந்து எனக்கு என்ன செய்யும் அப்படிங்கிறதுனா வந்து அப்ளிகேஷன் வந்து என்ன செய்யும் அப்படிங்கிறதுனா வந்து ஓப்பன் ஆகும். இதை நான் கிளிக் பண்ணுறேன். இதுதான் விசுவல் பேசிக் ஃபார் அப்ளிகேஷன் விபிஏ டூல், விபிஏ எடிட்டர். ஸோ இந்த மாதிரி இதை கிளிக் பண்ணியும் நம்ம இதை ஓப்பன் பண்ணலாம். அதர்வைஸ் நான் இப்போ க்ளோஸ் பண்ணுறேன். க்ளோஸ் பண்ணிவிட்டு என்னுடைய கீபோர்டில் ஆல்ட் கிளிக் பண்ணி ஆல்ட் F11 கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணாலும் என்ன ஆகிடும் அப்படின்னா வந்து இந்த மைக்ரோசாஃப்ட் விபிஏ எடிட்டர் விண்டோ எனக்கு ஓப்பன் ஆகிடும்.
இங்கே தான் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து எக்ஸல் விபிஏ அப்ளிகேஷன்ஸ் ஓப்பன் பண்ணி இதில் தான் நம்மளுக்கு தேவையான விபிஏ அப்படிங்கிற டெக்னாலஜிக்கான கோடிங் கான்செப்ட்ஸ் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து எழுத போகிறோம். புதுசாக ஒரு எக்ஸல் எடிட்டர், இந்த விபிஏ எடிட்டர் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா இப்போ நமக்கு எப்படி வியூ இருக்கோ இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா 2 விண்டோ இருக்குது. ஒன்று வந்து ப்ராஜெக்ட் விபிஏ ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விண்டோ இருக்கு. இன்னொன்று ப்ராப்பர்ட்டிஸ் ஷீட் 1 அப்படி சொல்லிட்டு ஒரு விண்டோ இருக்குது. இதில் நான் எந்த ப்ராஜெக்டில் எந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுறனோ அது ரிலேட்டடான ப்ராப்பர்ட்டிஸ் தான் எனக்கு என்ன செய்யுதுன்னா வந்து இங்கே டிஸ்பிளே ஆகுது. ஸோ இது வந்து ஆப்ஜெக்ட் எக்ஸ்ப்ளோரர், சாரி ப்ராஜெக்ட் எக்ஸ்ப்ளோரர். இதுக்கு பேர் வந்து என்னது? ப்ராஜெக்ட் எக்ஸ்ப்ளோரர். இதில் உங்கள் ப்ராஜெக்ட் ரிலேட்டடான டீட்டெயில்ஸ் இருக்கும். அது என்னென்னலாம் நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறத நான் ஒன் பை ஒன்னாக சொல்லிட்டு வரேன். இது ப்ராப்பர்ட்டிஸ் விண்டோ. சப்போஸ் உங்களுடைய இந்த விபிஏ எடிட்டர் விண்டோவில் இந்த ப்ராப்பர்ட்டி விண்டோவோ அல்லது ப்ராஜெக்ட் எக்ஸ்ப்ளோரர் விண்டோவோ இல்லாமல் கூட வரலாம் சம்டைம்ஸ். அப்படி இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம வியூவில் போயிட்டு இங்கே பாருங்கள் ப்ராஜெக்ட் எக்ஸ்ப்ளோரர் இங்கே ஓப்பன் ஆகிடுச்சு. அகெயின் வியூவில் போயிட்டு இங்கே ப்ராப்பர்ட்டிஸ் விண்டோ ஆட்டோமேட்டிக்காக எனக்கு என்ன ஆகிடும்னா அது எனேபிள் ஆகிடும். இல்லை ஷார்ட்கட் கீழே பண்ணலாம் அப்படின்னா F2 கிளிக் பண்ணீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து எனக்கு ஆல் லைப்ரரிஸ் வந்து F2 வந்து ஆல் லைப்ரரிஸ் போயிடுது. இதோட ஷார்ட்கட் எனக்கு ப்ராஜெக்ட் எக்ஸ்ப்ளோரர் கண்ட்ரோல் ஆர், வந்து கண்ட்ரோல் ஆர். ஸோ கண்ட்ரோல் ஆர் நான் கிளிக் பண்ண உடனே எனக்கு என்ன ஆகிடுது அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து என்னுடைய ப்ராஜெக்ட் எக்ஸ்ப்ளோரர் விண்டோ ஓப்பன் ஆகிடுது. ப்ராப்பர்ட்டிஸ் விண்டோக்கு F4 பட்டன் கிளிக் பண்ணுறேன். F4 பட்டனை கிளிக் பண்ணால் எனக்கு என்ன ஆகிடும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து ப்ராஜெக்ட் விண்டோ அப்படிங்கிறது என்ன ஆகிடும் அப்படின்னா வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் விண்டோ, ப்ராஜெக்ட் எக்ஸ்ப்ளோரர் விண்டோ, இந்த 2 விண்டோ நமக்கு தேவைப்படும் ஒர்க் பண்ண டைமில். ஸோ இந்த 2 விண்டோ எனக்கு வந்து பை டிஃபால்ட்டாக எனேபிளாக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நான் இந்த மாதிரி இப்போ நான் சொன்ன ஷார்ட்கட் வேலை அல்லது மெனுவில் போயிட்டு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ இந்த அப்ளிகேஷன் எடிட்டரில் இருந்து நான் பேக் டு எக்ஸல் போகணும் அப்படின்னா இந்த அப்ளிகேஷன் எடிட்டரில் இந்த ஐக்கான் இருக்கு பாருங்க, இந்த ஐக்கானை கிளிக் பண்ணீங்கன்னா பேக் டு எக்ஸல். எக்ஸல்ல இருந்து அப்ளிகேஷன் எடிட்டர் விபிஏ எடிட்டருக்கு போகணும்னா இங்கே விபிஏ, இல்லைன்னா ஷார்ட்கட் கீ சொன்ன மாதிரி Alt F11. Alt F11 கிளிக் பண்ணால் வைஸ் வெர்சா. Alt F11 வந்து எக்ஸல் வச்சு கிளிக் பண்ணீங்கன்னா விபி எடிட்டர் ஓப்பன் ஆகும். விபி எடிட்டரில் வச்சு Alt F11 கிளிக் பண்ணீங்கன்னா எக்ஸலுக்கு போகும். ஸோ இந்த மாதிரி தான் நேவிகேட் பண்ணிக்கலாம், அல்லது இந்த இந்த ஐக்கான் மூலமா நேவிகேட் பண்ணிக்கலாம். இது நேவிகேட்டர் ஐக்கான். இது ஃப்ரம் விபிஏ டு எக்ஸல், இது ஃப்ரம் எக்ஸல் டு விபிஏ. இதுக்கான நேவிகேட்டர்ஸ் இந்த 2 ஐக்கானும். ஸோ இந்த விபிஏ இந்த ப்ராஜெக்ட் எக்ஸ்ப்ளோரரில் ப்ராஜெக்ட் டீட்டெயில்ஸ் இருக்கும். ப்ராப்பர்ட்டிஸில் நீங்கள் இங்கே இதில் செலக்ட் பண்ணிக்கலாம், அதோடைய ப்ராப்பர்ட்டி இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். பை டிஃபால்ட் ஒரு அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா அது பொதுவாக இப்படி தான் இருக்கும். அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து விபிஏ ப்ராஜெக்ட் அப்படின்னு தான் இருக்கும். இதான் வந்து உங்கள் ப்ராஜெக்ட்டுக்கு நீங்கள் கொடுக்குற நேம். இதில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா உங்களுடைய ஒர்க் புக் நேம் வந்து டிஃபால்ட் நேம் என்ன நேம் இருக்கோ அந்த நேமில் வந்து இங்கே டிஸ்பிளே ஆகும். இல்லை அந்த விபிஏ ப்ராஜெக்ட் அப்படின்னு இருக்குது, இது ஒரு மீனிங்ஃபுல்லாக இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்கள், இப்போ நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா வந்து என்னோட எக்ஸலில் போயிட்டு ஃபைலை கிளிக் பண்ணி நியூ கிளிக் பண்ணி ஒரு பிளாங்க் ஒரு புக் ஒன் மோர் ஒரு புக் 2 அப்படிங்கிறத செலக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் F11 நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா வந்து கிளிக் பண்ணி என்னுடைய பவர் குரி எடிட்டர் இது என்னுடைய விபிஏ எடிட்டர் விண்டோ என்ன செய்யறேன் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணும்போது பாருங்க இங்கே விபிஏ ப்ராஜெக்ட் புக் 2 அப்படின்னு வருது.
இந்த 2 ஒர்க் புக்கும் எனக்கு வேறு ப்ராஜெக்ட் பர்பஸ்க்காக யூஸ் பண்ண போகிறேன். ரெண்டுக்கும் வேறு மீனிங்ஃபுல் ப்ராஜெக்ட் லைவ் ரிலேட்டடான எனக்கு பிஸ்னஸ் ரிலேட்டடான நேம் கொடுக்கணும். ஆனால் பை டிஃபால்ட்டாக என்னோட நேம் வந்து என்ன தான் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து ப்ராஜெக்ட் நேம் அப்படின்னா VBA ப்ராஜெக்ட் அப்படி தான் டிஸ்பிளே ஆகுது. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த புக் 2 அப்படிங்கிற இந்த ப்ராஜெக்ட் இந்த எக்ஸல் ஒர்க் புக்கை நான் என்ன செஞ்சிடறேன் அப்படின்னா வந்து டெலிட் பண்ணிடுறேன். டெலிட் பண்ணிட்டு திரும்ப F11 கிளிக் Alt F11 கிளிக் பண்ணி நான் எடிட்டர் VB எடிட்டர் விண்டோ ஓப்பன் பண்ணுறேன். VB எடிட்டர் விண்டோவில் பாருங்கள் திரும்ப எனக்கு இது மட்டும் தான் அவைலபிள் இருக்குது. ஒரு புக்கு பட் ப்ராஜெக்ட் நேம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து VBA ப்ராஜெக்ட். ஸோ எத்தனை ஒரு புக் கிரியேட் பண்ணாலும் அதோடைய VBA ப்ராஜெக்ட் எக்ஸ்ப்ளோரரில் ப்ராஜெக்ட் நேம் என்னவா தான் இருக்கும் அப்படின்னா VBA ப்ராஜெக்ட் தான் இருக்கும். இல்லை அது எனக்கு மீனிங்ஃபுல் நேமை மாற்றணும். எஸ் மாற்றலாம். இதை செலக்ட் பண்ணிவிட்டு ப்ராப்பர்ட்டி விண்டோவுக்கு வரணும். ப்ராப்பர்ட்டி விண்டோவுக்கு வந்துட்டு இதில் வந்து என்ன பண்ணிடுறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து நான் எப்படி கொடுக்குறேன் மை VBA மை ஃபர்ஸ்ட் VBA ப்ராஜெக்ட் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி கொடுத்தா இப்போ நேம் எனக்கு என்ன ஆகிடும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து சேஞ்ச் ஆகிடும். இப்போ எனக்கு வந்து ப்ராஜெக்ட் நேம் தான் சேஞ்ச் ஆகிருக்கு. புக் நேம் என்ன தான் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து புக் 1 அப்படின்னு தான் இருக்குது. புக் நேம்ங்கிறது நம்ம எக்ஸலோட நேம். நம்ம எக்ஸலோட நேம் என்ன கொடுக்குறோமோ அந்த நேம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ எக்ஸல் போயிட்டு இங்கே பாருங்கள் நான் சேவ் பண்ணுறேன். சேவ் பண்ணும்போது இங்கே நான் மோர் ஆப்ஷன்ஸ் போயிட்டு எனக்கு எங்கே சேவ் ஆகணுமோ அந்த பாத்தை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஏதோ ஒரு பாத்து நான் டெஸ்க்டாப்பே நான் செலக்ட் பண்ணிட்டேன்னு வச்சுக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு இதில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து VBA Day 1 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் ஒரு நேம் கொடுத்து கிளிக் பண்ணி சேவ் பண்ண போகிறேன். இங்கே சேவ் பண்ணும்போது ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் என்ன அப்படின்னா நார்மலாக ஒரு எக்ஸல் ஃபைலை நம்ம சேவ் பண்ணணும் அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா வந்து XLSX அப்படிங்கிற ஃபார்மெட்டில் தான் எக்ஸல் ஃபைல்ஸ் எல்லாமே என்ன ஆகும் அப்படின்னா வந்து சேவ் ஆகும். ஆனால் இந்த ஃபைல் மேக்ரோ ஃபைல். நம்மளுடைய எக்ஸலில் நம்ம என்ன எழுத வச்சுருக்கோம் அல்லது வைக்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மேக்ரோ டீட்டெயில்ஸை நம்ம என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா வந்து எழுதி வைக்க போகிறோம். அப்போ அந்த மேக்ரோ டீட்டெயில்ஸை வந்து இதில் இருக்குது அப்படின்னா இந்த ஃபைல் வந்து என்ன எக்ஸ்டென்ஷன் டைப்பில் இருக்கக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா XLSX அப்படிங்கிற ஃபார்மெட்டில் இருக்கக்கூடாது. இதை மேக்ரோ ஃபைலை நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து சேவ் பண்ணணும். அதுக்கு சேவஸ் டைப்பில் எக்ஸல் ஒர்க் புக்குங்கிறதுக்கு பதிலாக எக்ஸல் மேக்ரோ எனேபிள்டு ஒர்க் புக் அப்படிங்கிற எக்ஸ்டென்ஷன் டைப் சேவஸ் டைப் என்ன செய்யணும் அப்புறம் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு அப்புறமா உங்கள் ஃபைல் நேம் என்ன வேணுமோ அதை கொடுக்கலாம். இப்போ நான் இதில் என்ன கொடுக்குறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து VBA Day 1 அப்படிங்கிற ஒரு ஃபைல் நேமை கொடுத்துட்டேன். தென் ஓகே சேவ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன். என்னுடைய ஃபைல் நேம் என்ன ஆயிடுச்சு VBA Day 1 அப்படின்னு சேவ் ஆயிடுச்சு. இப்போ நான் Alt F11 கிளிக் பண்ணி VB எடிட்டர் விண்டோவுக்கு போகிறேன். இங்கே என்னுடைய ஒர்க் புக் நேம் வந்து என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் என்ன நேம் கொடுத்துருந்தேனோ அந்த நேமில் தான் என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து இங்கே டிஸ்பிளே ஆகும். ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா வந்து எக்ஸலுக்கான ஒர்க் புக் நேம் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோமோ அந்த நேமை நம்ம VBA ப்ராஜெக்டோடைய அப்ளிகேஷன் நேமை நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா வந்து சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். இது எல்லாம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா எக்ஸலுடைய ஆப்ஜெக்ட்ஸ்னா என்ன? இது வந்து ஒர்க் புக்கில் ஷீட் 1 இது 2 தான் இப்போதைக்கு என்கிட்ட இருக்கு. ஸோ அந்த டீட்டெயில் தான் இப்போ எனக்கு காட்டுது. இது கிளியரா? ஸோ என்னுடைய ஒர்க் புக்கில் என்னென்ன இந்த என்வரான்மெண்ட் செட்டப் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத இப்போ பார்த்தோம். இப்போ அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து ஆக்சுவலாக VBA அப்படிங்கிறது என்னது எதுக்கு யூஸ் பண்ணுறது அப்படின்னா வந்து மேக்ரோ அப்படிங்கிறது எழுதுறதுக்கு தான் VBA யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டோம். அப்போ மேக்ரோ அப்படிங்கிறது என்ன ஒரு லாங்குவேஜ், அது எங்கே எழுதுறது? முதல்ல இப்போ VBA அப்படின்னா என்னன்னு சொன்னா VBA அப்படிங்கிறது இது வந்து ஃபுல் ஃபார்ம் வந்து விசுவல் பேசிக் ஃபார் அப்ளிகேஷன் சொன்னோம். ஆக்சுவலாக இது என்னது அப்படின்னு கேட்டால் இட்ஸ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். It's a programming language. நம்ம அந்த .NET ஜாவா இதில் .NETல இந்த மாதிரி VB.NET C#.NET F#, பைத்தான், எக்ஸலுக்கு ஜாவாக்குள்ள கோடு, ஜாவா ஸ்கிரிப்ட் கோடு,
விபி ஸ்கிரிப்ட் கோடு இந்த மாதிரி வந்து இதெல்லாம் எழுதலாம், கோடிங்லாம் எழுதலாம் இதில் .NETல. இந்த மாதிரி VBA அப்படிங்கிறது என்ன, விசுவல் பேசிக் ஃபார் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். பட் இதில் வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கான்செப்ட்ஸ் தான் இங்கே வந்து யூஸ் பண்ணியிருக்க போகிறோம். இதில் நாம் யூஸ் பண்ண போகிற லாங்குவேஜுக்கு பேர் தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து மேக்ரோ அப்படின்னு சொல்கிறோம். இதில் எழுதுறோம்ல VBA கோடை யூஸ் பண்ணி எழுதுறோம் இல்லையா, அந்த எழுதுகிற கோடிங் டெக் கான்செப்ட் தான் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா வந்து மேக்ரோ அப்படின்னு சொல்கிறோம். அதான் நம்ம இனிமேல் எழுத போகிறோம். இங்க அந்த மேக்ரோ அப்படிங்கறத எங்க எழுதுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு கேட்டோம்னா, மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கு. இதுல நம்ம எதுவுமே பண்ண முடியாது. இதுல நம்ம ஆக்சுவலா எதுவும் எழுதக்கூடாது. அது என்ன எழுதணும் அப்படிங்கறத லேட்டா பார்க்கலாம். அப்ப நம்ம மேக்ரோ அப்படிங்கறது எங்க எழுத போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இங்க மெனுல பாருங்க, மைக்ரோ இந்த VBA எடிட்டர் விண்டோல இந்த மெனுல பாருங்க, மேல இன்சர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதுல மாடியூல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ண எனக்கு இங்க மாடியூல் 1 அப்படின்னு சொல்லி வந்திருக்கு பாருங்க. இந்த மாடியூல் 1 அப்படிங்கறத நான் டபுள் கிளிக் பண்றேன். டபுள் கிளிக் பண்ணா இங்க எனக்கு என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து இங்க ரைட் சைடுல எனக்கு ஒரு ஒயிட் கலர் என்வரான்மெண்ட். இப்ப நான் அதை க்ளோஸ் பண்ணிடுறேன். க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ எனக்கு மேக்ரோ எழுதுற என்வரான்மெண்ட்டை திரும்ப நான் எடுக்க போறேன். இதில் போய் பண்ண போறேன், இன்சர்ட் அப்படிங்கிறதுல போயிட்டு மாடியூல். இதை நான் கிளிக் பண்றேன். இதுதான் எனக்கு என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா மேக்ரோ எழுதுற என்வரான்மெண்ட். அப்போ ஒரு VBA ப்ராஜெக்ட்ல எத்தனை மேக்ரோ எழுதலாம்? நமக்கு எத்தனை மேக்ரோ வேணுமோ அத்தனை மேக்ரோ எழுதலாம். அப்போ மேக்ரோ எழுதுறதா இருந்தா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொன்றும் என்ன அப்படின்னா மாடியூல். மாடியூல் 4 இதுல ஒரு மேக்ரோ லாஜிக் எழுதிக்கலாம். மாடியூல் 3, மாடியூல் 2, மாடியூல் 1 இதெல்லாம் மேக்ரோஸ் நம்ம லாஜிக்ஸ் எழுதிக்கலாம். இந்த மாடியூலுக்குள்ள தான் நம்ம என்ன பண்ணிக்க போறோம் அப்படின்னா மேக்ரோ கோடிங் எழுத போறோம். மாடியூல் வேண்டாம் அப்படின்னா நம்ம என்ன செஞ்சிடலாம், டெலீட் பண்ணிக்கலாம். ரைட் சைடு கிளிக் பண்ணி ரிமூவ் மாடியூல் இந்த மாதிரி கேட்கும். ஸோ அதான் மேக்ரோ அப்படிங்கிறது. மாடியூலுக்குள்ள தான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து மேக்ரோஸ் என்ன செய்ய போறோம் அப்படின்னா வந்து எழுத போறோம். இந்த VBA அப்படிங்கிறது ஆக்சுவலா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராம். VBAங்கிறது ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இங்க எல்லாமே ஆப்ஜெக்ட்ஸா இருக்க போகுது. அந்த ஆப்ஜெக்ட்ஸை யூஸ் பண்ணி நம்ம என்ன செஞ்சுக்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய VBA லாஜிக்ஸை நம்ம என்ன செஞ்சுக்க போறோம் அப்படின்னா வந்து டிஃபைன் பண்ண போறோம். அப்படி என்ன மாதிரியான ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் இந்த VBAல இருக்குது? ஆக்சுவலா இப்ப நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு பேர் வந்து ஒர்க் புக்கு. இப்ப நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்க பேர் வந்து ஒர்க் புக்கு. இந்த ஒர்க் புக்ல இது என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இது ஒரு ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஒர்க் புக் அப்படிங்கிறது என்ன சொல்லுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து ஒரு ஆப்ஜெக்ட். இதுல இங்க இருக்கிற இந்த டேப் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒர்க் ஷீட். ஒர்க் ஷீட் அப்படிங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட். நம்ம மேனுவலா எப்படிலாம் ஒர்க் பண்ணும்போது என்னெல்லாம் அக்சஸ் பண்ணுவோமோ அதெல்லாம் யோசித்து பாருங்க. கண்டிப்பா நம்ம ஒர்க் புக் ஓப்பன் பண்ணோம், அதான் நம்ம ஓப்பன் வச்சிருக்கிறது. ஒர்க் ஷீட் அதெல்லாம் நம்ம டேட்டா எழுதுறோம். இந்த ஒர்க் ஷீட்ல இந்த வெர்டிகல் லைன் இருக்கு, ஹரிசாண்டல் லைன் இருக்கு. இந்த வெர்டிகல் லைன் ABCD இருக்குல்ல, இதெல்லாம் காலம்னு சொல்லுவோம். அப்ப காலம் அப்படிங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட். ஸோ இந்த ஹரிசாண்டல் லைன்ஸ் 1 2 3 ரோஸ் இதெல்லாம் ரோஸ்னு சொல்லுவோம். இது ஒரு ஆப்ஜெக்ட். இந்த இடத்துல ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த M அப்படின்னு இருக்கு அப்படின்னா
இந்த இடத்த நான் மீன் பண்ணணும் அப்படின்னா இது வந்து நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து ஒரு ரேஞ்சுன்னு சொல்லுவேன். இந்த ரேஞ்சை நான் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து M1 அப்படின்னு சொல்லி சொல்லுவேன். சி இங்க நேம் பாக்ஸ்ல பாருங்க, அந்த நேம் வந்திருக்கும் பாருங்க. என்ன நேம் வந்திருக்குது? M1. நாங்க P வைக்கிறேன். ஸோ P1. இங்க நான் N வைக்கிறேன். N9. இதை ரேஞ்சுன்னு சொல்லுவோம். இந்த ஆப்ஜெக்ட் இதெல்லாம் நம்ம அங்க யூஸ் பண்ணக்கூடிய ஆப்ஜெக்ட்ஸ். இந்த ஆப்ஜெக்ட்ஸுக்கு நேம்னு ஒன்று இருக்குல்ல, இந்த ஆப்ஜெக்ட் நேம். கண்டிப்பா ஒரு ஆப்ஜெக்ட் இருந்துச்சுன்னா அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு ஒரு நேம் கொடுப்போம். ஒர்க் புக் நம்ம என்ன பேர் கொடுத்துருக்கோம்? அந்த VBA Day 1ன்னு கொடுத்துருக்கோம். இதான் ஒர்க் புக்கோட நேம். ஒர்க் ஷீட், ஷீட்டோட நேம் என்ன கொடுத்துருக்கோம்? ஷீட் 1 இருக்கு டிஃபால்ட் நேம். காலம், இப்போ நம்ம எந்த காலம்ல இருக்கோம்? K காலம்ல இருக்கோம். ரோ எந்த ரோல இருக்கிறோம்? இப்போ நமக்கு கர்சர் இப்போ இருக்கிற எந்த ரோல இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு கேட்டால் வந்து 16th ரோல இருக்கு. ரேஞ்சுன்னு சொன்னா எப்படி சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து இப்போ K17 சொல்றதா ரேஞ்ச். K காலம்ல 17th ரோ இந்த செல்லை மீன் பண்ணும். ஆக்சுவலா இது என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா வந்து பொதுவா செல்லுன்னு சொல்லுவோம். அப்ப ரேஞ்சுக்கும் செல்லுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்? செல்லுனா அந்த ஒரு வேல்யூ காலம் அண்ட் ரோ மீட் பண்ற இடத்த சொல்றதுதான் செல்லு. ரேஞ்சுனா என்ன? இங்க பாருங்க, இப்போ நான் இதை செலக்ட் பண்றேன். இதை செலக்ட் பண்ணி இங்க வரைக்கும் கொடுத்துருக்கேன். இது வந்து இதுக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து ரேஞ்ச். இது வந்து என்ன அப்படின்னா நான் இங்க இருந்து செலக்ட் பண்றேன். செலக்ட் பண்ணி இங்க வரைக்கும் நான் வந்து என்ன வச்சிருக்கேன்? செலக்ட் வச்சிருக்கேன். இப்போ J12 K18 ரேஞ்சை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து மல்டிபிள் காலம்ஸ் வந்து இதில் வேல்யூஸாக இருக்கலாம். மல்டிபிள் செல் வேல்யூஸ். இதுக்கு நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ இந்த நான் செலக்ட் பண்ணியிருக்கிறதே ஹோமில் போயிட்டு ஃபார்மேட் டேபிள் சொல்லி கொடுத்துட்டு சம்திங் நான் ஒரு டேபிள் செலக்ட் பண்ணுறேன். மை டேபிள் இங்கே பாருங்க J12 K18. மை டேபிள் ஹஸ் ஹெட்டர். 2 ஹெட்டர் இருக்கா? இருக்கு அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணிடுறேன். இதுக்கு இங்க ஒரு பேர் கிரியேட் ஆயிருக்கு பாருங்க, டேபிள்னு. நான் சாம்பிள் டேப் டேபிள்னு வச்சுக்கிறேன். இது டேபிள் நேம். இந்த டேபிள் நேம் கொடுக்கும்போது நேமுக்கு இடையில ஸ்பேஸ் இதெல்லாம் கொடுக்கக்கூடாது, அக்செப்ட் பண்ணாது. இப்போ பாருங்க, இதை நான் செலக்ட் பண்றேன், இதை நான் செலக்ட் பண்றேன், இதை நான் செலக்ட் பண்றேன், இங்க செலக்ட் பண்றேன். இங்க செலக்ட் பண்ணும்போது இந்த டேபிள் டிசைனை செலக்ட் பண்ணீங்கன்னா எனக்கு அந்த சாம்பிள் டேபிள் வரும். இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்றேன்னா ஜஸ்ட் டெஸ்ட் 1, டெஸ்ட் 2, டெஸ்ட் 3, டெஸ்ட் 4 இந்த மாதிரி சம் வேல்யூஸ் வச்சுக்கிறேன். இந்த வேல்யூஸ் இருக்கு இல்லையா, இந்த காலமை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த காலம் அப்படி செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல இதுக்கு நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா வந்து ஜஸ்ட் ஒரு நேம் கொடுக்கேன். இது ரேஞ்சோட நேம். இந்த ரேஞ்சோட நேம் என்ன, எப்படி வருது? இப்போ இதில் பாருங்க, இதை நான் செலக்ட் பண்றேன், டெஸ்ட் வேல்யூஸ் அப்படின்னு செலக்ட் பண்ணா எனக்கு ஆட்டோமேட்டிக் எல்லாமே செலக்ட் ஆயிடுது. இதுவும் ரேஞ்ச் தான். இப்படி தனியா ஒரு செல்ல சொன்னாலும் ரேஞ்ச் தான். இப்போ ரேஞ்ச் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு ஆப்ஜெக்ட். இதுக்கு நாம கொடுக்க போற நேம் எப்படி இருக்கலாம் அப்படின்னா கஸ்டமைஸ் நேம். நாம கொடுக்க போற நேம் தான். அது மாதிரி சார்ட்னு ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு. சி இப்போ இந்த இடத்துல பாருங்க, நான் என்ன பண்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து எம்ப்ளாயி நேம், ஏஜ், எம்ப்ளாயி ஐடி, எம்ப்ளாயி நேம், ஏஜ், salary,
இதில் 1 test 1 test 1 test 3 age salary இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கலாம். இதை நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னு கேட்டால் வந்து I'm creating as a table format as a table. Table has headers. இந்த டேபிளுக்கு நான் வைக்கிறேன், பேர் வைக்கிறேன் எம்ப்ளாயி டேபிள்னு வச்சுக்கோங்க. இந்த செல் இருக்குது, இந்த செல்லுக்கு நான் பேர் வைக்கிறேன் VBA. இப்படிலாம் பேர் வைக்கிறனால எனக்கு என்ன அட்வான்டேஜ்? இது பாக்ஸில் கொடுத்துருக்கேன், இது வந்து டேபிள் நேம் கொடுத்துருக்கேன், அதனால எனக்கு என்ன அட்வான்டேஜ்? இப்போ இதில் பாருங்க, இங்கே இருக்கிற நான் நேம் செலக்ட் பண்ணுறேன், VBAன்னு செலக்ட் பண்ணுறேன், எனக்கு எங்கே போயிடுது நேரம்? இதில் போயிட்டு நான் என்ன பண்ணுறேன், எம்ப்ளாயி டேபிள்னு சொல்கிறேன், எங்கே வந்துடுது? இதில் போயிட்டு சாம்பிள் டேபிள் செலக்ட் பண்ணுறேன், எங்கே வந்துடுது? இப்போ என்னோட ரெக்கார்டு வந்து எங்கே இருக்குது அப்படின்னா வந்து லாஸ்ட் செல்ல இருக்குது. இப்போ எனக்கு டைரெக்டாக வந்து எனக்கு என்னுடைய எம்ப்ளாயி டேபிளுக்கு போனால் இதை நான் செலக்ட் பண்ணேன்னா எனக்கு எங்கே போயிடலாம், நேரம் எம்ப்ளாயி டேபிள் வந்துருச்சு. இதுக்கு தான் அந்த நேம்ஸ் வந்து பயன்படுது எல்லாம். இப்போ இந்த வேல்யூஸை நான் யூஸ் பண்ணிக்கிட்டு நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா வந்து இதை நான் இந்த காலம் எம்ப்ளாயி நேம் காலமை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் கிளிக் பண்ணி சேலரி காலம் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே இன்சர்ட், இங்கே பாருங்க நிறையா சார்ட்ஸ் இருக்குது, அதில் ஒரு சார்ட்டை நான் செலக்ட் பண்ணுறேன். இந்த இந்த கிளஸ்டர்ட் காலம் அப்படிங்கிறது, அல்லது உங்களுக்கு என்ன பார் சார்ட் என்ன டைப் வேணுமோ அந்த பார் சார்ட் டைப்பில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து இந்த கிளஸ்டர் காலம் அப்படிங்கிறத எடுக்கிறேன். இங்கே எனக்கு என்ன எப்படி வருது பாருங்க, இது வந்து கிராஃபு. ஸோ எம்ப்ளாயி நேம் வைஸ் சேலரி எந்த ரேஞ்சில் இருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி எனக்கு பார் சார்ட் காட்டுது. அப்போ சார்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டால் ஒன் ஆஃப் த ஆப்ஜெக்ட் தான். இதுக்கு நேம் அப்படிங்கிறது நாம கொடுக்குற கஸ்டமைஸ் நேம் தான். அது மாதிரி இங்க பிவட் டேபிள் அப்படின்னு ஒன்று இருக்குது, அதுக்கும் நம்ம என்ன தான் கொடுக்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து கஸ்டமைஸ் நேம் தான் வந்து கொடுக்க போறோம். ஒர்க் புக்கு, ஒர்க் ஷீட்டு, காலம், ரோஸ், ரேஞ்சு, செல்லு, சார்ட்டு, பிவட் டேபிள். இப்போ நம்ம இங்கே கிரியேட் பண்ணது டேபிள். டேபிளுக்கு நம்ம என்ன கொடுக்க போறோம், கஸ்டமைஸ் நேம் தான். இப்போ நம்ம கொடுத்தோம்ல, இதுக்கு பேர் வந்து எம்ப்ளாயி நேம்னு கொடுத்தோம், இதுக்கு பேர் வந்து சாம்பிள் நேம்னு கொடுத்தோம், சாம்பிள் டேபிள் கொடுத்தோம். இதெல்லாம் டேபிளுங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட் தான். எக்ஸல் VBAல இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து நிறைய ஆப்ஜெக்ட்ஸ் வந்து இருக்குது. இந்த ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்ம